இப்போ வந்து பாதாம் அல்வா அந்த கிண்ணத்தில் வந்து நான் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். நைட்டே ஊற வச்சிடணும். அதே அளவு பால், அதே அளவு ஜீனி தான் அதுக்கு அளவு. அது வந்து மிக்சியில் அந்த பாலை ஊற்றி அரைச்சிக்கணும், வேறு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அரைச்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. இதுமாரி தோசை மாவு மாரி வந்துடும் அரைச்சோடனே. அதால் ஒரு இது ஜீனி எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். அதுதான் இந்த அல்வாக்கு கலர். நான் ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணல. போட்டு இனிமேல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கனாக்கா அடியில் பிடிச்சி போயிடும். தீஞ்சு போயிடுச்சுன்னா அதோடய வாசனையை மாற்றவே முடியாது, அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்தமாரி கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அப்போ வந்து மீடியமுக்கு இன்னும் கம்மி பண்ணிடணும் தீயை. நல்லா கை விடாமல் இதேமாரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் கிண்டுற வேலை தான் அதில். இதுக்கு வந்து 400 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன் நான். இதில் வந்து நான் நெய்யே போடலை இது வரைக்கும். நான் சும்மா தான் கிண்டிகிட்ருக்கேன். ரொம்ப கிண்டிட்டாக்கா முருகி போயிடும். மேலே வந்து ஜீனி ஒரு மாதிரி பூத்தது மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு டைட்டாக வந்தோடனே கொஞ்சம் கையில் எடுத்து ஆற வச்சு உருட்டினீங்கன்னா அப்படியே உருண்டையாக வரும். அதுதான் இதுக்கு பதம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சும்மா தான் இந்த சூட்லேயே தான் நெய்யை போட்டு போட்டு கிண்டணும். இனிமேல் தான் நெய் போடணும் அதுக்கு. இந்த நெய்யை போட்டு கிண்டா அந்த நெய்யெல்லாம் இழுத்துரும். அப்படியே இழுத்தோன்னே திரும்பி நெய்யை போட்டு கிண்டணும். அந்த 400 நெய்யும் சரியாக வந்துடும். அதுக்கு போட்டு கிண்டி முடிக்கிறதுக்கு சரியாக வந்துடும். கிண்டி முடித்தோன்னே அதுமாரி அடியில் ஒட்டாமல் வரும் சட்டியில். இதுமாரி வந்தோடனே நம்ம எதில் எடுத்து வைக்கணுமோ அதுமாரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதை இந்த அளவுக்கு வந்துடும். அதுமாரி இதை நல்லா ஒரு காரம் ஏதாவது இருந்தாக்கா அது கூட வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்கினதுங்கிறத விட நம்ம செஞ்சது சாப்பிட்டதுனாலே அது ஒரு தனி இதுதான், தனி டேஸ்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.